அதுல முதல் அதிகார கிரகமாக மிதுன ராசிக்கு 2 கூடைய சந்திரன் வருகிறார். இந்த சந்திரன் இவருக்கு இருக்கிற ஒரு மோசமான குணமே என்னவென்றால், சில நாள்ல 2.25 நாள்னு கூட சொல்லலாம். அந்த பிரிசிஷன் டிகிரீஸ் தான். இதுல இவர் மாறி விடுகிறார். ஒவ்வொரு ராசிக்குமாக டிராவல் பண்றார் 2 ஸோ அப்ப இன்னைக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் கடகத்துல ஆட்சின்னா, அன்னைக்கு நெறைய பணம் உங்களுக்கு வரும். ஒருவேளை 3ல மறைஞ்சிட்டாரு, சிம்மத்துக்கு போயிட்டாருன்னா, அன்னைக்கு உங்களுக்கு பணம் வராது. 4ஆம் இடத்துக்கு போறாரு, கன்னிக்கு போறாருன்னா, அன்னைக்கு பணம் வரும். 5ஆம் இடத்துக்கு பணம் வரும். அதே 6ஆம் இடம் விருச்சிகத்துக்கு போனா உங்களுக்கு வராது. 7ஆம் இடம் குரு தனுசு அங்க போனா பாதகாதிபதி வீடுங்கிறதுனால பாதி வரும், பாதி வராது. 8ஆம் வீட்ல மகரம், அவர்ட்ட போனா இன்னும் சுத்தம். சனியும் சந்திரனும் சேர்ந்து புனர்பூவாயி இன்னைக்கு வர்ற பணம் நாளைக்கு வந்துரும். ஸோ என்னடா இப்படி ஒரு கேரக்டர வச்சுட்டு நம்ம டிராவல் பண்றோம் என்று உங்களுக்கே சலுப்பு தட்டும். இதே தான் கடக ராசிக்கும். ராசிநாதனே அவங்களுக்கெல்லாம். அவங்க வேற லெவல். ஸோ உங்களுக்கு வந்து தனகாரகன் மட்டும் தான். அட்லீஸ்ட் அது வரைக்குமாவது சந்தோஷப்படுங்க. இவர் இப்படி போறத நம்ம என்ன செய்யலாம்? அப்போ தினமும் சந்திரன பார்த்துக்கிட்டே இருக்கணும். சந்திர தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம்.